இந்த நாளிலே தேவ செய்தியாக பரலோக ராஜ்யம் எவர்களுடையது என்ற தலைப்பிலே நாம் பார்ப்போம். மத்திய 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சாது சுந்தர் சிங் என்ற ஒரு பக்தரை, தேவ மனிதனை பற்றி நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சாது சுந்தர் சிங் தேவ பிள்ளைகளுக்கு அநேக இடைஞ்சல்களை கொடுத்தார். அவர் ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய கதையை நீங்கள் அனைவரும் படித்திருக்கக்கூடும். அவர் தேவ பிள்ளைகளை, அங்கு இருக்கும் கிறிஸ்தவர்களை மன ரீதியாகவும் பேச்சுகளிலாகவும் இன்னும் மற்ற காரியங்களாகவும் அவர் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் குழப்பமடைந்து, ஒரு தெய்வம் உண்டா, இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு தெய்வம் உண்டா என்ற ஒரு கேள்வி அவர் மனதிலே எழும்பிற்று. அவர் படுக்கை அறையிலே இந்துக்களின் வேதாகம் அந்த பகவத்கீதையை வைத்து விட்டார், புத்த மதத்தின் அந்த வேதத்தை வைத்து விட்டார், அடுத்த பக்கம் கிறிஸ்தவ பைபிளை வைத்து விட்டார். இந்த மூன்றையும் வைத்து வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து, உண்மையான தேவன் இருக்கிறாரா, எனக்கு நீர் காட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய நாளிலே இந்த இரவிலே இந்த உண்மையான தெய்வத்தை நான் பார்க்கவில்லை என்றால், இந்த உலகத்தில் யார் உண்மையான தெய்வம்? மூன்று அந்த வேதத்தையும் வைத்து விட்டார். இன்றைய இரவிலே நான் பார்க்கவில்லை என்றால் 5 மணிக்கு என் வீட்டு பக்கமாக வரும் ரயில் பாதையில் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அவர் சொல்லி அன்று இரவு காத்து கொண்டிருந்தார். மணி 3 ஆனது, 4 ஆனது, யாருமே வரவில்லை. மனம் உடைந்து விட்டான். கடைசியாக ஒரு அரை மணி நேரம் முன்பாக அவர் காத்து கொண்டிருந்த பொழுது அவர் அந்த அறையிலே ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று வந்தது. என்ன அறையிலே வெளிச்சம் வந்தது? நான் விளக்கு போடவில்லையே. சரி, ஜன்னலை திறந்து அவர் வெளியே பார்த்தால் வெளியே ஒன்றும் வெளிச்சம் இல்லை, ஒரு இருளாக இருந்தது. அவர் அறையிலே மட்டும் அந்த ஒரு மகிமையான ஒரு வெளிச்சம் அங்கே இருந்தது. அந்த வெளிச்சத்தை அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் முகம் அந்த வெளிச்சத்திலே தெரிந்தது. அப்பொழுது அவருக்கு தெரிந்து கொண்டார், இந்த பைபிளுடைய தேவன் இயேசு கிறிஸ்துவை நான் அதிக போட்டோக்களை அங்கே இங்கேயும் பார்த்திருக்கிறேனே, இது கிறிஸ்தவர்களின் தெய்வம் என்று அவர் அறிந்து கொண்டு, அவர் திகைத்து கொண்டு அந்த உருவத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்திலிருந்து ஆண்டவர் பேசினார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் அங்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். உடனே அவர் முகங்குப்புற கீழே விழுந்து ஓ என்று கதறி அழுது தனது செய்த பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பி நீர்தான் உண்மையான தேவன் என்று அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு அவருடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது அவர் இயேசுவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து காவி உடையை மாற்றிக்கொண்டார். அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யனான ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்லி ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார். நார்த் இந்தியா முழுவதும் சத்தியத்தை சொன்னவர். காடுகளிலும் குன்றுகளிலும் மிகுந்த பயங்கரமான பாதைகளிலும் சென்று அநேக உபத்திரவங்களை அடைந்தார், அநேக கஷ்டங்களை அடைந்தார். தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் புறப்பட்டு சென்று தேவனை மகிமைப்படுத்தினார். கடைசியாக அவர் எப்படி மரித்தார், எப்படி போனார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு சிலர் சொல்கிறார்கள் அவர் காட்டு மிருகங்களின் மத்தியிலே அவர் சிக்கிக்கொண்டு அவர் மரித்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் தேவன் அவரை எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா தேவனோடு அவர் சஞ்சரித்தது அதிகம். நம்ம இந்த பரலோக ராஜ்யம் எவர்களுடையது என்ற செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பாக தலைவணங்கி ஆண்டவர்களுக்கு ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள பரம்பிதாவே, ஆண்டவரே, இந்த உம்முடைய தேவ செய்திகளை நான் அல்ல, நீரே என் வார்த்தைகளை, உம்முடைய வார்த்தைகளை என் வாயிலை வைத்தருளும் ஆண்டவரே.
உள்ளத்திலே பேசும். எங்களுக்கு இருக்கும் அநேக கேள்விகளுக்கு நீர் பதில் தரும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்கேறும் பிதாவே, ஆமென். பரலோக ராஜ்யம் எவர்களுடையது? யாருக்கு பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது? யார் அங்கு சுதந்திரத்துக் கொள்ளக்கூடும்? யார் அங்கே போவா? மத்தேயு 5:3 சொல்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் எவர்களுடையது? ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எளிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் வசதியாக வாழக்கூடும், அநேக வீடுகள் இருக்கக்கூடும், அநேக நிலங்கள் இருக்கக்கூடும், பேங்கிலே என்ன முடியாத அளவுக்கு நமக்கே எவ்வளவு அமௌண்ட் இருக்குது என்று தெரியாத அளவிற்கு பணம் இருக்கக்கூடும். ஆனால் இவை இருந்தாலும் உன் தேவனுக்கு நீ என்ன செய்தாய்? உன் தேவனை நீ நினைத்தாயா? சுகபோகமாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உன் தேவனை நீ நினைத்தாயா? தேவன் சொல்வதை நீ கேட்டாயா? மற்றவர்களுக்கு செய்வது அவருக்கு செய்வது என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் நீ தேவனுக்கு என்ன செய்தாய்? உன்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு உன் தேவனுக்கு மறுபிரச்சனை காரியமாக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் நம்ம இடத்திலே கேட்கிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள், பேச்சிலையும் சரி, வார்த்தைகளிலும் சரி, நடத்தையிலும் சரி, எளிமையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு ஏழைகளை பார்த்தால் நமக்கு மனம் இறங்குகிறதா? ஒரு கடையை பார்க்கிறோம், புது புது ட்ரெஸ்ஸை பார்க்கிறோம், உடனே வாங்கி போட்டுக் கொள்கிறோம். அதிலே எளிமை உண்டா? போதும், இருப்பது போதும் என்று நமக்கு எளிமை உண்டா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பூலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம், பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதில்லை. இங்கு நாம் செய்யும் நன்மையான காரியங்கள் மட்டும்தான் பரலோகத்திலே அந்த பொக்கிஷமாக அங்கு சேர்க்கப்படுகிறது. எலன் வைசாமையார் எழுதுகிறார்கள், நாம் செய்யும் ஒவ்வொரு நன்மையான காரியங்கள், இந்த உலகத்திலே அநேக உதவிகள், எவ்வளோ பெரிய காரியங்கள், இயேசுவுக்கு பிடித்தமான அதிக நீதியான காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஞாபக புத்தகத்திலே நாம் செய்யும் காரியங்கள் யாவற்றுக்கும் ஒன்று விடாமல் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஞாபக புத்தகத்திலே, இந்த ஞாபக புத்தகத்தை வைத்துத்தான் ஆண்டவர் நமக்கு கிரீடங்களை கொடுக்கிறார். ஒரு சிலருக்கு கிரீடங்கள் அதிகமானதாக ஒரு உயர்தரமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்படி வித்தியாசங்கள் இருக்கும். ஏன் இந்த வித்தியாசங்கள் என்றால், நாம் செய்த இந்த உலகத்திலே செய்த நல்ல கிரியைகள், அதை வைத்துத்தான் நமக்கு அந்த கிரீடங்கள் படிக்கிறது என்று எலன் வைசாமையார் புத்தகத்திலே எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு 6:20 சொல்லுகிறார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கிடைக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்தில் என்ன பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும்? அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பரலோகத்துக்கு போவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அதுக்குள்ள பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கிறோமா? அதுக்குள்ள மாறுதலியாக நாம் இந்த ஜீவியத்தை வாழ்கிறோமா? தினமும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். லூக்கா 12:33 கூட சொல்லப்படுகிறது, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. எவ்வளவு அழகான வசனம் பாருங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க. ஒரு ஐஸ்வர்யன் இயேசு கிறிஸ்துவிட்ட சொன்னா, நான் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு, உங்களுடைய கற்பனைகளை நான் கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவர் மறுத்தாரா? இல்லை, நீ கடைபிடிக்கல, ஏதாவது குறையிறது, இல்லை நீ கற்பனையிலே சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்னாரா? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்கிட்ட உள்ளதை போய் விட்டு எடுத்து என் பின்னே வா. அந்த ஒரு சிறு குறை ஆண்டவருக்கு தெரிந்தது. உடனே அதை சுட்டி காட்டினார். இந்த ஒன்று மட்டும் ஒரு இடத்துல இருக்குது, போய் வித்துட்டு வா. அவன் விற்கவில்லை. என்ன சொன்னான்? மனக்கசந்து திரும்பி போய் விட்டான். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க. அதுக்கு எல்லாத்தையும் வித்துட்டு நான் சொல்ல வரேன், வீட்டை எல்லாத்தையும் வித்துட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரன மாதிரி நம்மளும் மாறிவிட வேண்டியதுதான். அப்படி நான் சொல்ல வரவில்லை. நமக்கு தேவையான அதிகமாக வைத்துக்கொண்டு, அதெல்லாம் என்னத்துக்கு? தேவைக்கு அதிகமான காரியங்கள் என்னத்துக்கு? அநேக காரியங்களை நாம் விட்டு பிச்சை கொடுத்தால் அது ஆண்டவர் அங்கு பரலோகத்திலே அது எழுதப்படும். அங்கு பெரிய பொக்கிஷமாக நமக்கு அங்கு இருக்கும்.
பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வைங்கள் என்று இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு லூக்காவை சொல்லி அறிவுறுத்துகிறார். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கண்ணார் கண்டு கொண்டிருக்கிறோம் உலக நிலைமை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பது. வர்த்தக சரிவு, எக்கானமிக் பிரச்சனை 2008 ஆரம்பித்தது. நடுவிலே கொஞ்சம் நன்றாக இருந்த மாதிரி இருந்தது. இன்று திரும்பவும் சரி ஆரம்பித்துவிட்டது. ஆனால் அது எழும்பி விடவில்லை. அது சரியக்கு மேலாக அந்த காரியங்கள் சரிபட்டு வராமல் அது சரிந்து கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறது. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. எல்என்ஜி ஒயிட் அம்மையார் சொல்லுகின்றார்கள், நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்னாக 2 காரியங்கள் நிகழும் இந்த உலகத்தில். ஒன்று எக்கானமி பிரச்சனை, இன்னொன்று ஆவி. அந்த சில சபைகள் ஆவிக்குரிய அந்த ஒரு அசுத்த ஆவிகளை வைத்துக்கொண்டு அநேக சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷையில் எதோ பயங்கரமான காரியங்கள்லாம் இதுவும் நடக்கும். இந்த 2 காரியங்கள் அதிகமாக நடக்கும் என்று எலன் ஒயிட் அம்மையார் எழுதியிருக்கிறார். அது சரியாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆவி மார்க்கங்கள், இதுக்கு பேர் தான் ஆவி மார்க்கங்கள். ஆவி மார்க்கங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆவி மார்க்கங்கள் தான் இன்றைக்கு அதிக உச்சக்கட்ட நிலைமையில் அடைந்து கொண்டிருக்கிறது. இது 2 வரும் என்று சொன்னார்கள். அது இந்த காலகட்டத்திலே நாம் இந்த நேரத்திலே இந்த காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், பணம் குறைய குறைய அந்த சரிவு, வர்த்தக சரிவு விழ விழ நம்முடைய வங்கியிலே அவர்கள் கையை வைப்பார்கள். பணம் சேர்த்து வைத்திருக்கணுமே, அதிலேயே நாளைக்கு அந்த அரசு கையை வைத்தாலும் வைக்கும். அப்படி ஒரு நிலைமை வரும் நிச்சயமாக. எங்கே பணத்துக்கு எங்கே போவார்கள்? எத்தனையோ கடன், கோடிக்கணக்கான கடன்கள் இருக்கிறது. யார் கொண்டு வந்து அதை தீர்ப்பார்கள்? வேதாந்தத்தின்படி ஒருத்தர் வந்து தீர்ப்பார். ஆனால் இப்பொழுது இல்லையா, கடைசி நேரத்திலே அது நடக்கும். நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது சொல்லப்படுகின்றது. ஏசாயா 41:17 சொல்லுகிறது, சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சிறுமியும் எளிமையுமாயிருங்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்களாயிருங்கள், நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு கடவுள் சொல்லுகிறார். இங்க சொல்லுகிறார், சிறுமியும் எளிமையுமானவர்களாக இருங்க. ரொம்ப சிறுமை தாழ்மையா இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, நீங்க கஷ்டப்படும் போது யார் உங்களுக்கு வந்து செவி கொடுப்பான்? கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கற்பனையின்படி அவர் சொல்றபடி எளிமையுள்ளவர்களாக மிகவும் தாழ்மையுள்ளவர்களாக வாழ்ந்தால் நீங்கள் கஷ்டப்படும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை ஆண்டவர் கைவிடாதிருப்பார் என்று ஏசாயா 41:17 சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யம் எவர்களுடையது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு. நாம் எத்தனை பேர் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோம்? இந்த காலத்திலே நன்றாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நான் சொன்னேன், சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் முதலாவது சொன்னேன். அவர் பெரிய ஐஸ்வர்யனாக ஒரு நல்ல பணக்கார குடும்பம். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அது எனக்கு வேணாம், காவி உடை உடுத்திக்கொண்டு எங்கு பார்த்தாலும் அவர் அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரிடத்திலும் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். மத்தேயு 5:10 சொல்லப்படுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். நிறைய பேருக்கு நான் அநேக நன்மைகளை நம்ம செய்திருக்கக்கூடும். நன்மை செய்தால் திடீர்னு என்ன செய்வோம்? திடீர்னு அது தீமையாக வந்து விழும். நல்லதுக்கு காலம் இல்லை என்று அநேகர் நாம் சொல்வதுண்டு. நிறைய நல்லது செய்வோம், அது நமக்கு அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது அவர்களுக்கு வந்து அதை பற்றி நினைப்பதும் இல்லை. அது இவன் இந்த மாதிரி செய்தானே, உதவி செய்தானே என்று நினைப்பதும் இல்லை. இந்த மாதிரி காலத்திலே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நன்மைகளை செய், நீதியான காரியங்களை செய், ஏழைகளுக்கு கொடுத்து உதவு. யாராச்சும் உதவி கேட்டார்கள் என்றால் போய் செய். ஒரு மைல் தூரம் நடக்க சொன்னா அவர் 2 மைல் தூரம் கூட போ. ஒரு கணத்துல ஒருத்தர் ஆரஞ்சானா நீ என்ன செய், இன்னொரு கணத்தை காட்டு. திரும்பி எப்படி நீ என்னை அடிக்கலாம்,
1 மாதமாக 2 மாதமாக நீ எப்படி என்னை அடிக்கலாம், 1 வருஷமாகவும் 10 வருஷமாக எப்படி என்னை அடிக்கலாம்? மனதிலே வைத்துக்கொண்டு அதை வெளியே அகற்ற முடியாது. அதை வைத்துக்கொண்டே இருப்போம் கடைசி வரைக்கும். சாகும்போது முன்பாக கூட அவன் என்னை இப்படி செய்து விட்டானே அப்படி என்று மூச்சை விட்டு விடுவோம். இப்படியும் அநேகர் இருக்கார். நாம் நீதியை செய்ய வேண்டும், நாம் நன்மை செய்ய வேண்டும். அநேகர் நமக்கு தீமை செய்தாலும் நான் நன்மையை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவருடைய சரித்திரத்தை, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஒரு இடத்திலாவது அவர் ஏதாகிலும் மறுமொழியாக திட்டி ஏதாவது செய்தாரா? அவருக்குள்ள அமைதி இருந்தது, அன்பு இருந்தது. அவர் மறுமொழியாக அன்பான வார்த்தைகளே அவர் சொன்னார். கடைசியாக அவரை அறைந்தார்கள், குத்தினார்கள், அமைதியாக இருந்தார். அந்த கல்லர்கள் கையை அவர்கள் வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவோ கைகளை தானாகவே விரித்தார். ஆணிகள் அடிக்க எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய தாழ்மை. அநேகருக்கு சத்தியம் சொல்லுகிறோம். அநேகர் நம்மை பார்த்து கேலி செய்வார்கள், திட்டுவார்கள், குறை கூறுவார்கள். அநேகர் நம்மளை அடிப்பதும் உண்டு, சித்திரவதை செய்வதும் உண்டு. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை. சத்தியம் ஆண்டவர் எதுக்கு வந்தார்? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே வந்தார். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த ஒரு காரியத்திலேயே நாம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த உலகத்துடைய காரியங்கள் தான் முதலாவது என்று நாம் வைக்கக்கூடாது. யாரை எங்கெங்கு பார்க்கிறோமோ சத்தியம் தெரியாதவர்களுக்கு சத்தியம் சொல்ல, அது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்பதான் இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வருவார். இல்லைன்னா மற்றவர்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று அது தாமதம். ஆனால் வருவார், தாமதம் பண்ணார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஊழியத்திலே அதிகமாக இறங்கி தேவனுடைய அநேக பிள்ளைகளை கட்டுகளிலிருந்து விடுவித்துக் கொண்டு கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இதனால் நாம் துன்பப்பட்டாலும் சரி, நாம் வேதத்திலே அநேக தேவ ஊழியர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனை துன்பப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் போது அங்கு அவர்கள் கெச்சமனை தோட்டத்திலே அவர்கள் அந்த காவலர்கள் வந்து பிடிக்கும் பொழுது அந்த சீஷர்கள் அவரை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டார். அப்பேற்பட்ட அந்த சீஷர்கள் அதே இயேசு கிறிஸ்துவ ஜீவனை விட்டார்கள். என்ன காரணம்? ஏன் இந்த மாற்றம்? தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் நம்முடைய இரட்சகர் என்று முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தேவனுக்கே, அந்த தேவாதி தேவனுக்கே அவர்கள் தங்கள் ஜீவனை விட்டார்கள். நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டும். வருங்காலத்தில் அதிகமான துன்பங்கள் இருக்கும் என்பதை நாம் நிச்சயமாக படித்திருக்கக்கூடும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த துன்பங்கள் மத்தியிலே நாம் சிக்கிக்கொண்டாலும் மிக சீக்கிரத்திலே வருகின்றது உபத்திரவ காலம். அதிலே நாம் சிக்கிக்கொண்டாலும் நாம் பயப்படாமல் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கேன். முடிவு பரியந்தம்னா என்ன? அந்த உலகத்தின் கடைசி நொடி முடிகிற வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், கைவிட மாட்டேன். நீங்க துன்பப்பட்டாலும், கஷ்டப்பட்டாலும், உபத்திரப்பட்டாலும் பரலோகத்தில் அது எழுதப்படும். ஆத்மாவை கொள்ள வல்லவருக்கே பயப்படுங்க, சரீரத்தை கொள்ள வல்லவருக்கு நீங்க பயப்படாதீங்க. என்ன செய்ய முடியும்? அவங்களால சரீரத்தை மட்டும்தான் கொள்ள முடியும். ஆத்மாவை கொள்ள வல்லவருக்கே பயப்படுங்க. தேவனுக்கு மட்டும் பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மத்திய 5:12 சொல்லப்படுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் துன்பப்படும் போது என்ன சொல்றாரு? ஒரே ஒரு ஆலோசனை என்ன சொல்றாரு? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கவலையாடி ஆயிடாங்க. உடனே அடிச்சு விட்டானே, நான் இப்படி போய் சொன்னானே, என்னை திட்டி விட்டானேன்னு கவலையா அப்படியே வந்து நூலாக போய் உட்காந்துறாங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அந்த நேரத்தில் அது உடனே எழுதப்படும், பரலோகத்தில் எழுதப்படும், இவன் எனக்காக துன்பப்பட்டான், எனக்காக கஷ்டப்படுகிறான். இப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் எவர்களுடையது? அதிகமாக நீதி செய்கிறவர்களுக்கு. நீதி, நியாயம் அதிகமாக செய்யணும். அங்க அதிகமாக செய்யணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு வசனத்தை சொல்றாரு. மத்தேயு 5:20 சொல்றாரு,
வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், மற்றவர்களுடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய நீதி, என்னென்ன நீதி செய்யணுமோ அதெல்லாம் செய்திருங்க. நீதியான காரியங்கள் என்னென்னதோ அதெல்லாம் செய்யுங்க. மற்றவர்களை நீங்க அதிகமா செய்யணும். அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்க மாட்டீங்கன்றது. அதிகமா நீதி செய்யலாம், நீங்க பரலோகத்துக்கு பிரவேசிக்க மாட்டீங்க. உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு முக்கியமான பாடம். நாம் நம்மையே பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய நீதி, நான் எந்தெந்த நீதிகளை செய்கிறேன், கடவுளுக்காக எப்படி செய்கிறேன், மனிதர்களுக்காக நான் என்ன செய்கிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து எதிலே குறை இருக்கிறதோ இன்னும் அதிகமாக நாம் அதிலே முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். இந்த நீதி என்றால் என்ன? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய நீதி அவருடைய கற்பனைகள்லையும் இருக்குது. தேவனிடத்தில் அன்பு கூறு, மனிதனிடத்தில் அன்பு கூறு. ஆண்டவர் சொல்லிட்டார் 2 விதமாக. முதல் 4 கற்பனைகளை சொல்லிட்டாரு. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு உண்டாக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. விக்கிரகத்தை வணங்காதன்றாரு. என் நாமத்தை வீணா வணங்காதிருப்பாயாக என்றாரு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த 4 ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துறது ஒரு நீதி. அதில் ஏதாவது குறை வைத்திருக்கோங்களா? 1வது ஓகே, நான் வேறு தெய்வங்களை வணங்கலாம். 2வது ஓகே, நான் சிலைகளை வணங்கலாம். 3வது ஓகே, நான் அடிக்கடி ஆண்டவரோட நாமத்தை உச்சரிக்கல. 4வது பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 3 காரியங்கள் அங்கே சொல்லப்படுது. பரிசுத்தமா இருக்குமா ஓய்வு நாள்? இது நமக்கு இல்லை, அப்படியே யூதர்கள் நமக்கு இல்லை. அப்படின்னா கற்பனை எடுத்துக்கு போட்டுருங்க, யூதர்களுக்கு வச்சிருங்க. நீங்க கற்பனைக்கு வரீங்க. கற்பனையில தானே எழுதப்பட்டிருக்குது. பரிசுத்தமாய் ஆசரிக்க, அந்த ஆசரிக்கன்ற வார்த்தையை கவனிங்க. ஆசரிப்பு எப்படி ஆசரிக்க வேண்டும் சொல்லியிருக்க, அநேக வசனத்தில் சொல்லியிருக்க. சொந்த பேச்சை பேசாமல் இரு, எந்த வேலையும் செய்யாத. இதுதான் பரிசுத்தமாய் ஆசரிக்க. வேணாண்டாரு, என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன். நான் கடைக்கு போவேன், அப்படி போவேன், இப்படி போவேன், இப்படி போவேன், என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளை நீங்க பரிசுத்தமாக ஆசரிக்கும் போது தேவதூதர்கள் உங்களை கவனமாய் பார்த்து கொண்டிருக்காங்க. நீங்க ஒழுங்கா ஆசரிக்கிறீங்களா இல்லையா? வாயில வார்த்தைகள் மாத்திரமல்ல, ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போவது மட்டுமல்ல, தேவதூதர்கள் உங்களை கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒழுங்காக ஆசரிக்கிறீங்களா? நோட் பண்றாங்க. அந்த நாள்ல தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, அந்த நாள்ல தான் ஆசீர்வாதம் பொழியப்பட்டிருக்கு. அப்ப எப்படி நீங்க ஒழுங்கு ஆசரிக்காம எப்படி அந்த ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? அவர் ஆண்டவர் அந்த நாளை உண்டாக்கி 7ஆம் நாளை ஓய்ந்திருந்தால் அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அந்த 7ஆம் நாளை தானே ஆண்டவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அதிலே நீங்களும் பரிசுத்தமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது ஏதோ 1-2 குறை விட்டுருந்தா நீங்க எப்படி அது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்? எப்படி வரும்? வரும் என்று நிச்சயமாக நம்புகிறீர்களா? இதைத்தான் நீதிகள் அறிஞர்கள். அது மற்ற 6 கற்பனைகளை நாம் பார்க்கும்போது, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இது மனுஷருக்கு காட்டும் அன்பு. தேவனுடைய நீதிகள் இதன்படி செய்தால்தான் இங்கு ஆண்டவர் சொல்றார், வேதபாரகர் அரசு பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். தேவனுடைய நீதிக்கு தலைவணங்க வேண்டும். அந்த நீதியிலே நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் பரலோக ராஜ்யத்திலே நாம் போய் சேர முடியும். நமக்குரிய பரலோக ராஜ்யமாக ஆகும். மத்திய 6:1 வாசிக்கிறோம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையார்கள். செய்தால் பரலோகத்தில் உங்கள் பிதாவை எடுத்து உங்களுக்கு பலன் இல்லை. நல்லா பணத்தை ரொப்பி வச்சுக்குவோம். ஒரு ஏழை வந்தால் அப்படி இப்போ சுற்றி கித்தி பார்க்கறது, யாராச்சும் வர்றாங்களான்னு பார்க்கறது. இது நான் உங்களை சொல்கிறேன்னு நினச்சி கொள்ளாதீர்கள். அப்படியே அநேகர் இருக்கக்கூடும். அது வரும்போது யாராவது வருவா, சரி வரட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை அப்படி காட்டி கொடுக்கறது. அல்லாவிட்டால் போய் எல்லார்ட்டையும் தாரை அடித்து கொண்டு சொல்கிறது, நான் அவனுக்கு இவ்வளோ கொடுத்தேன், அவனுக்கு இவ்வளோ கொடுத்தேன், அவனுக்கு இவ்வளோ கொடுத்தேன், அப்படியே சொல்லி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க.
அது அழகாக ஒழுங்காக ரகசியமாக செய்யுங்க. அது போய் தார உதற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்யாது, எச்சரிக்கையாக இருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு பிதான்னு எடுத்து உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிங்க இவ்வளோ கொடுத்தா ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பாங்க. ஒழுங்காக அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காண வேண்டும், மற்றவர்கள் காண வேண்டும் இல்லாமல் அது ஒரு முறைப்படி ஒழுங்காக ஆண்டவர் எப்படி கேட்கறாரு, உழைச்சல் பயம் வர வேண்டும். அந்த இடத்துல கொடுக்கும்போது இவன் கஷ்டப்படுகிறானே எனக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடு நீங்கள் கொடுத்து விட்டு போய்விடுவோம். அடுத்ததாக பரலோக ராஜ்யம் எவர்களுடையது? சிறு பிள்ளைகளை போல உள்ளவர்களுக்கு. சிறு பிள்ளைகள் போல உள்ளவர்களுக்கு வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 19:14, இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எப்படிப்பட்டவர்களுடையது? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். சிறு பிள்ளைகள் எதையாகிலும் செஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? போட்டு அடித்து அறையில் பூட்டி கொண்டு உனக்கு 2 நாள் தண்டனை கொடுக்கின்றேன், உனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லணுமா? அநேக முறை நான் மன்னித்து விடுவது இல்லையா? சிறுப்பிள்ளை தானே ஏதோ தெரியாதனமாக செய்து விட்டான் என்று சொல்கிறோம்ல. சிறுப்பிள்ளை தெரியாதனமாக செய்துட்டான், அந்த மாதிரி நீங்கள் ஆகுங்கன்றது. ஆனால் அதுக்காக தெரியாதனமாக செய்யுங்கன்னு சொல்ல வரல நான். அவர்களுடைய குணங்கள் போல பிள்ளைகளை நாம் அடித்தால் அந்த பிள்ளைகள் அந்த நிமிடத்திலே அந்த அடித்ததை மறந்து விட்டு அப்பா அம்மா என்று ஓடியாங்க, பின்னாடியே ஓடியாங்க. அது மனதிலே இருக்காது. சிறு குழந்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள், அடித்து விட்டால் மறு நிமிடமே அவர்கள் அப்பா என்று ஓடியாந்துள்ளார்கள், அம்மா என்று ஓடியாந்துள்ளார்கள். அப்படி போய் தனியாக மூலையில் நின்று ஒரு நாள் ஃபுல்லாக கோச்சிக்கிட்டு இல்லை நான் அப்பாட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லாதுங்க, உடனே ஓடியாங்க. அந்த குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாக உங்களை சொல்கிறேன். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனம் திரும்பி சுத்தமாக மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலையாகி மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால், அந்த பிள்ளைகளை மாதிரி ஆகுங்க. பிள்ளைகள் மாதிரி எப்படின்னு தெரியாதுன்னா பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைகளை பார்த்து கற்றுக்கொள்ளும், அவருடைய குணங்களை பாருங்க. அந்த என் பிள்ளைகளுக்கு நான் ஓய்வு நாளிலே இந்த ஓய்வு நாளை இப்படி கடைபிடிக்க வேண்டும் சிறு பிள்ளையிலிருந்து நான் சொல்லிக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஓய்வு நாள் ஆரம்பிக்க போகின்றது என்று தெரிவதற்கு முன்பாக அந்த வெள்ளிக்கிழமை அந்த சூரிய அஸ்தமிக்கும் நேரம் அவர்களுக்கு தெரியும். சரியாக அவர்கள் தயாராகி விடுவார்கள். நாம் நடத்துகின்ற அவர்களுடைய குணங்களை பாருங்கள். நாம் வளர்ந்த பிறகு எப்படி ஆகிறோம்? நம் இஷ்டத்துக்கு ஓய்வு நாளை அசைக்கிறோம். அவர்கள் சிறு பிள்ளைகளிலே அவர்களை கொண்டு வந்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றையும் நிப்பாட்டுறாங்க, தெரியல டிவி நிப்பாட்டுறாங்க, எல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு. அம்மா ஜவசம் இல்லையா? ஓய்வு நாள் முடிகிற வரைக்கும் அவங்க அந்த எதுலையுமே போக மாட்டாங்க, விளையாட்டுலையும் போக மாட்டாங்க, எதுலையும் பயம். ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய ஓய்வு நாள் பரிசுத்தமாக இருக்கணுன்ற ஒரு பயம் பிள்ளைகளுக்கு இருக்குது, நமக்கு இருக்குதா? அவர்களுக்கு காட்டுனது யாரு? அவர்களிடத்திலே பேசுறது யார்? அந்த பயத்தை கொண்டு வந்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பயம் நமக்கு இருக்குதா? ஆகையால் இந்த பிள்ளைகளை போல தன்னை இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆக விட்டார் பரலோக ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு திட்டமாக சொல்றார். மத்தேயு 18:4 சொல்றார், ஆகையால் இந்த பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அடித்தாலும் அவர்களை என்ன செய்தாலும் அவர்கள் தானாக ஓடியாந்து வந்து நம்ம இடத்துல பேசுவார்கள். இந்த பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். தன்னை தாழ்த்த வேண்டும். யார் எதுவும் சொன்னாலும் பரவாயில்ல. அப்பேற்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய ராஜாவாகிய இருக்கிற தேவாதி தேவனாகிய இருக்கிற அந்த கர்த்தரையே மக்கள் மனிதர்கள் எப்படி துன்பப்படுத்தினாங்க? அந்த உலகத்துல எத்தனை விதமான பேச்சு, எத்தனை விதமான